நீங்க ஹெர்பலைஃப் நியூட்ரிஷன்ல ஷேக் எடுத்தாலும் உங்களோட வெயிட் லாஸ்ல ஸ்ட்ரகிள் வரதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய லஞ்ச் தான். ஏன் அப்படின்னா நீங்க காலையிலயும் ஷேக் எடுப்பீங்க, நைட்லயும் ஷேக் எடுப்பீங்க. மதியானம் நீங்க எடுக்கிற லஞ்ச் எப்படி எடுக்கணும், எந்த அளவு எடுக்கணும்னு தெரியாத எடுத்துக்கிறதுனாலதான் உங்களுடைய வெயிட் லாஸ்ல ஸ்ட்ரகிள் வருது. நீங்க ஒரு வாரத்துக்கு எந்த மாதிரியான லஞ்ச் ஃபாலோ பண்ணலாம் அப்படிங்கிற ப்ரீ பிளான் பத்தி தான் இந்த வீடியோல நான் சொல்ல போறேன். இதை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஹெர்பலைஃப் நியூட்ரிஷன்ல ஷேக் எடுக்கிற எல்லாருமே காலையிலும் ஷேக் எடுத்துப்பீங்க, நைட்டுக்கும் ஷேக் எடுத்துப்பீங்க. மதியானம் மட்டும்தான் நீங்க ஃபுட்டு எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். அப்படின்னும் பொழுது கேலரிஸ் கம்மியாகவும் நியூட்ரிஷன் அதிகமாகவும் இருக்க ஃபுட்டு நீங்க எடுத்துக்கணும். நியூட்ரிஷன் சென்டர்ல பாத்தீங்கன்னா ஒயிட் ரைஸ் கம்மியாகவும் வெஜிடபிள்ஸ் அதிகமா இருக்கிற மாதிரியும் எடுத்துக்க சொல்லுவாங்க. ஆனா இதை ஃபாலோ பண்றது நிறைய பேருக்கு கஷ்டமா இருக்கு. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரே மாதிரியான ஃபுட்டை டெய்லியும் ஃபாலோ பண்ணும்பொழுது அவங்களுக்கு போர் அடிக்க ஆரம்பிச்சிருது. இதனாலேயே அவங்க அதை கரெக்டா ஃபாலோ பண்ண மாட்டேங்கிறாங்க. நீங்க ஒரு வாரத்துக்கு என்ன மாதிரியான ஃபுட் சாப்பிடலாம் அப்படிங்கிறத ப்ரீ பிளான் பண்ணி வச்சுக்கிட்டாலே அதை ஃபாலோ பண்ண உங்களுக்கு ஈஸியா இருக்கும். நீங்க ஒரு வாரத்துக்கு என்ன மாதிரியான ஃபுட் எடுத்துக்கலாம் அப்படிங்கிறதுக்கான சில ஐடியாஸ் நான் கொடுக்குறேன், நோட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் டே திங்கட்கிழமை பிரவுன் ரைஸ் 1 கப்பு, பன்னீர் 100 கிராம், மிக்ஸ்டு வெஜிடபிள் சாலட். செவ்வாய்க்கிழமைக்கு 2 சப்பாத்தி, ஆயில் கம்மியாக எடுத்துக்கோங்க, 1 கப் தால், வெஜிடபிள் பொரியல் பிளஸ் சாலட். புதன்கிழமைக்கு மில்லட் 1 கப்பு, வெஜிடபிள் கறி, லோ ஃபேட் கர்ட். வியாழக்கிழமைக்கு பார்த்தீங்கன்னா மில்லட்ஸ் 1 கப்பு, பாயில்டு சன்னா, கிரீன் சாலட்ஸ். வெள்ளிக்கிழமைக்கு ஸ்ப்ரவுட்டட் சாலட்ஸ், வெஜிடபிள் சூப், பாயில்டு வெஜிடபிள்ஸ். சனிக்கிழமைக்கு பிரவுன் ரைஸ் 1 கப் எடுத்துக்கோங்க, சாம்பார் அதிகமாக காய்கறி போட்டு எடுத்துக்கோங்க, கேபேஜ் இல்லைன்னா பீன்ஸ் பொரியல் எடுத்துக்கோங்க. ஞாயிற்றுக்கிழமையில பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நான்வெஜ் சாப்பிட்றவங்களா இருப்பீங்க. நீங்க நான்வெஜ் எடுத்துக்கோங்க, ஆனா ஆயில் கம்மியாகவும் அதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்காம பாயில் பண்ணி இல்லைன்னா கிரில் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நான் சொன்ன 1 வீக் டயட்டுமே பாத்தீங்கன்னா வெஜிடபிள் டயட் தான். இதுல நிறைய பேர் நான்வெஜ் சாப்பிட்றவங்களும் இருப்பீங்க. நீங்க நான்வெஜ் சாப்பிடும்போது என்ன மாதிரியான டயட் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற டவுட்ஸ் இருந்தாலும் இதுல நிறைய பேர் ஒரு வேளை ஷேக் தான் எடுத்துப்பீங்க. அப்படி இருக்கிறவங்க 2 வேளைக்கு எந்த மாதிரியான டயட்டை ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற டவுட்ஸ் இருந்தாலும் ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு கால் பண்ணுங்க. நாங்க உங்களுக்கு டயட் பிளான் கொடுத்து ஹெல்ப் பண்றோம். தேங்க்யூ.